சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் பொருட்களுக்கான விநியோகம் முழுமையாக நடைபெறாத நிலையில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 2.23 கோடி குடும்ப அட்டைகள் உள்ளன. இவைகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க 34,793 ரேஷன் கடைகள் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. இந்த ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றனர். இதை தவிர பண்டிகை காலங்களில் துவரம்பருப்பு, பாமாயில் இலவசமாகவும் வழங்கப்படுகின்றது. தற்போது புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு ஏராளமானோர் காத்திருக்கிறார்கள். அதாவது புதிய குடும்ப அட்டை கோரி இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணியானது நிறுத்தப்பட்ட நிலையில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவது தொடர்பான உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் நேற்றைய தினம் புதிய தகவல் வெளியிட்டிருந்தனர். அதன்படி மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்பட்டதையடுத்து ஏராளமான பொதுமக்கள் புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்துள்ளனர். புதிய குடும்ப அட்டை கோரி இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். எனவே மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய குடும்ப அட்டை வழங்கும் பணிகள் தொடங்கப்படும். தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுற்ற பின் புதிதாக 2 லட்சம் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று உறுதி தந்துள்ளனர். இப்படிப்பட்ட சூழலில் இன்னொரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதத்திற்கான கொள்முதல் தாமதமாகவே துவங்கியது. இதன் காரணமாக 2.20 கோடி கார்டுதாரர்களுக்கு உரிய பொருட்கள் இன்னும் கடைகளுக்கு முழுதுமாக அனுப்பப்படவில்லையாம். இதனால் பருப்பு, பாமாயில் வாங்காமலேயே நிறைய பேர் இருக்கிறார்களாம். எனவே அவற்றை ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பணி நாளாக அறிவித்து உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து உணவு வழங்கல் துறை ஆணையர், கலெக்டர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அதில் மே மாதம் சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களின் இயக்கத்தினை உரிய காலத்திற்கு முடிக்க அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் 26ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது. இதற்கு ஈடாக விடுமுறை பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.